கிரேவ் நேயர்களுக்கு வணக்கம். செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:27 வரை சதயம், அதன் பின் பூரட்டாதி. இன்றைய திதி காலை 11:21 வரை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்று பௌர்ணமி. திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு. கடகராசிக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் புதன், 11ஆம் இடத்தில் சனி, சந்திரன், 12ஆம் இடத்தில் ராகு என கிரகங்கள் அமைந்துள்ளது. எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி, நிம்மதி இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுய தொழில் புரிபவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். எனவே மேஷராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 10ஆம் இடத்துல சனி, சந்திரன். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு அமையும். எனவே ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 9ஆம் இடத்துல சனி, சந்திரன், 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்துல குரு என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் அனுகூலம் உண்டாகும். சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றமும், வேலை பார்க்கும் இடத்துல மதிப்பு மரியாதை ஏற்படும். எனவே மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே பேச்சில் கவனம் மிக முக்கியம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் பண விஷயத்திலையும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் முழுவதும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ராசியில் புதன், 2ஆம் இடத்துல கேது, சுக்கிரன், சூரியன், 7ஆம் இடத்துல சனி, சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் என மிகச்சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். சுய தொழில் புரிபவர் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. நிலம், வீடு, தோட்டம் வாங்குவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி உள்ளது. எனவே சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். ராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்தில் புதன். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று தொடங்கும்
அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். எனவே கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். துலாம் துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நன்னாளாகும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல புதன் என்ற கிரக அமைப்பு அமைந்துள்ள நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுடைய கடன்களை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக சிறந்த முறையில் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ராசிக்கு 4ஆவது இடத்துல சனி சந்திரன், 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது. இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பு. ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். எனவே விருச்சிக ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாகும். தனுசு ராசிக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி சந்திரன், 4ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது என மிகச்சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ள நாள். தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நல்ல அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் பண வரவு அதிகமாகும். சந்தோஷம் உருவாகும். திடீர் பண வரவு ஏற்படும். வாராக்கடன் திரும்ப வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் அமையும். எனவே தனுசு ராசிக்கு இது நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாள். மகர ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் நடக்கும் நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி சந்திரன், 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள மிக சிறப்பான நாள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். மகிழ்ச்சியும் இருக்கும். அதே சமயம் உடன் பிறந்தோரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்துல நல்ல பேரு புகழ் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எனவே மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கும்ப ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசியில் சந்திரன், சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் புதன் என்று வரிசையாக நல்ல கிரகங்கள் அமைந்துள்ளது. திடீர் பணவரவு ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எனவே கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீன ராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 12ஆம் இடத்துல சனி சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகாத ஆண் பெண் மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடி வரும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். மதிப்பு மரியாதை கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.